Hi students, நீங்கள் நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.2ல செகண்ட் சம் let a equal to 1, 2, 3, 4, up to etc. 45 and r be the relation defined as square is of a number on a. Write r as subset of a cross a. Also find the domain and range of r. அதாவது ஃபஸ்ட் லைன் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. ஆர்ன்ற ரிலேஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா ஸ்கொயர் இஸ் ஆஃப் அ நம்பர் ஆன் ஏல இருக்கக்கூடிய நம்பருக்கும் அதோட ஸ்கொயருக்கும் ரிலேஷனை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. அடுத்து அந்த ஆரை வந்து எப்படி எழுத சொல்கிறாங்கன்னா ஏ கிராஸ் ஏவோட சப்செட்டாக எழுத சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். டொமைனும் ரேஞ்சும் நம்ம ஃபைன் பண்ணணும். அந்த ரிலேஷன்லேருந்து டொமைனும் ரேஞ்சும் நம்ம ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஸ்டினில் கொடுத்துருக்க ஏ அப்படின்ற செட்டை எடுத்து எழுதிக்கிறோம். ஏன்ற செட் என்னது 1, 2, 3 அப் டு எக்ஸட்ரா 45 வரைக்கும் போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர் அப்படின்ற ரிலேஷன் நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து ஆருங்கிறத ஏ கிராஸ் ஏவோட சப்செட்டாக எழுத சொல்லியிருந்தாங்களா, அதனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் ஏ ஃபைன் பண்ணுங்கள். ஏ கிராஸ் ஏன்னா என்னது 1, 2, 3, அப் டு எக்ஸட்ரா 45 இன்ட்டு மறுபடியும் ஏ 1, 2, 3 அப் டு எக்ஸட்ரா 45 போடுவோமா. அப்போ ஏ கிராஸ் ஏ ஃபைன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1, 1, 2 அப் டு எக்ஸட்ரா அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா 1, 45 வரைக்கும் போகும். அதே மாதிரி கீழே அப்படியே 2, 1, 2, 2 அப்படியே போயிட்டே இருக்கும். எல்லா எலமெண்ட்ஸுக்கும் அப்படியே போனால் கடைசி ரோவில் என்ன வரும் 45, 1, 45, 2 அப் டு எக்ஸட்ரா 45, 45 அப்படின்னு போகும். இதுதான் வந்து இதோட வேல்யூ ஏ கிராஸ் ஏவோட வேல்யூ. இப்போ நம்ம ரிலேஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, ஆர் இஸ் defined as என்னன்னு square is of a number on ஏல இருக்க நம்பரோட ஸ்கொயருக்கும் அந்த ஏல இருக்க நம்பருக்கும் வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரிலேஷன் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரும், ஆர் ஈக்குவல் டு, இப்போ நான் வந்து ஏன்ற செட்டில் 1ன்ற நம்பர் எடுக்கிறேன். அப்போ 1க்கும் அதோட ஸ்கொயர் என்ன, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, அதுக்கும் ரிலேஷன் இருக்குது. அடுத்து 2 எடுக்கிறேன், அப்போ 2, 4னு வரும். 3 எடுக்கிறேன் 3, அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அதாவது ஏல இருக்க நம்பருக்கும் அதோட ஸ்கொயருக்கும். அடுத்து 4 எடுக்கிறேன், 4, 4 சார் 16. அடுத்து 5 எடுக்கிறேன், 5 எடுத்தோன்னா 5 5 சார் 25. அடுத்து 6 எடுக்கிறேன், 6 அதோட ஸ்கொயரு 36. அடுத்து 7 எடுக்கிறேன், 7 எடுத்தோன்னா இங்கே தான் கவனிக்கணும். 7 எடுத்தோம்னா அதோட ஸ்கொயர் வந்து 49. 7 எடுத்தோம்னா அதோட ஸ்கொயர் வந்து 7 ஸ்கொயர் வந்து 49 வந்துடும். அப்போ இங்கே நம்மளுக்கு வந்து ஏ கிராஸ் ஏவோட சப்செட்டாக எழுத சொல்கிறாங்க. அப்போ 7, 49ங்கிறது இதோட சப்செட்டாக நம்மளால் எழுத முடியுமா, ஏ கிராஸ் ஏவோட சப்செட்டாக எழுத முடியுமான்னு கேட்டால் எழுத முடியாது. அதனால் இதை நம்ம என்ன பண்ணிடுறோம், விட்டுறோம், இதோடு ஸ்டாப் பண்ணிடுறோம். அப்போ ரிலேஷன் வந்து 1, 1, 2, 4, 3, 9, 4, 16, 5, 25, 6, 35 அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ஏ கிராஸ் ஏ ஃபைன் பண்ணியாச்சு, அதே மாதிரி ரிலேஷனும் ஃபைன் பண்ணியாச்சு. ஆரை வந்து ஏ கிராஸ் ஏவோட சப்செட்டாக எழுத சொன்னாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம், இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு கூட வச்சுக்கலாம். ஃப்ரம் 1 and 2 இப்போ 2 ஈக்குவேஷனையும் கவனிச்சிங்கன்னா இந்த ஆறுன்ற ரிலேஷன் வந்து இதில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே அப்படியே டிட்டோவாக ஏ கிராஸ் ஏல இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன சொல்லிடலாம் இதுலேருந்து, therefore ஆர் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லிடலாம். ஆரை வந்து ஏ கிராஸ் ஏவோட சப்செட்டாக எழுத சொன்னாங்க, நம்ம என்ன பண்ணியாச்சு, எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டொமைனும் ரேஞ்சும் கேட்குறாங்க, அதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து டொமைன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு, டொமைனுங்கிறது என்னது,
அந்த ஆர்டர் ஆஃப் பேர்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் எலமெண்ட்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் எலமெண்ட்ஸில் என்னது 6 வரைக்கும் எடுத்துக்கிட்டோமா. அப்போ 1, 2, 3, 4, 5, 6. இது வந்து டொமைன் ஆஃப் ஆர். அடுத்து ரேஞ்ச் ஆஃப் ஆருங்கிறது இந்த டொமைனோட இமேஜ். அப்போ வந்து நம்மளுக்கு என்னென்ன வரும் 1, 4, 9, 16, 25, 36. இந்த 6 எலமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கான ரேஞ்ச். அப்போ கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருந்தாங்க. ரிலேஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணாங்கன்னா ஸ்கொயர் இஸ் ஆஃப் அ நம்பர் ஆன் ஏ. அதாவது ஏன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, ஏக்கும் அதோட ஸ்கொயருக்கும் ரிலேஷன் இருக்குது அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஆரை வந்து ஏ கிராஸ் ஏவோட சப்செட்டாக எழுத சொன்னாங்க. டொமைன் ரேஞ்சு கேட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ ஃபைன் பண்ணி வச்சுட்டு அதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சிட்டோம். அடுத்து வந்து ரிலேஷன் ஃபைன் பண்ணோம். ரிலேஷன் ஃபைன் பண்ணிட்டு அந்த ரிலேஷன் நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு, ஏ கிராஸ் ஏவோட சப்செட்டாக கிடச்சிருந்துச்சு. அப்போ ஆர் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டொமைன் ரேஞ்ச். இது நம்மளுக்கே தெரியும். டொமைனுங்கிறது இந்த ரிலேஷனில் இருக்கக்கூடிய ஆர்டர் ஆஃப் பேர்ஸில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் எல்லாமே என்னது டொமைனில் வரும். அடுத்து ரேஞ்சுங்கிறது இந்த டொமைனோட இமேஜஸ். அப்போ 1, 4, 9, 16, 25, 36ன்னு வரும். ஓகே, தேங்க்யூ.